Next heading is single cell protein ma. Next heading is single cell protein. Single cell proteins are dried cells of microorganism. Single cells proteins are the dried cells of microorganism that are used as protein supplement. Supplement means additional protein in human food or animal feed. It is used as human feed or animal feed. Single cell protein or the dried cells of மைக்ரோ ஆர்கானிசத்தோட ட்ரைடு செல்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் சிங்கிள் செல் ப்ரோட்டீன். இட் இஸ் அ ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் அடிஷன் ப்ரோட்டீன் டு ஹியூமன்ஸ் as well as the animals. Single cell protein offer an unconventional but a palatable solution of protein deficiency faced by the entire humanity. It is an unconventional, it is not a normal, palatable, believable solution to protein deficiency faced by the entire humanity. ஸோ ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிலீவபிள் வே தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எஸ்சிபி. Although single cell protein has high nutritive value, it contain proteins, vitamins, essential amino acids and lipid content. There are doubt on whether it could replace the conventional protein. Conventional means our normal protein sources. Due to its high nucleic acid content and slower digestibility. ஸோ இதில் எல்லா கண்டென்ட்டுமே அதிகமாக இருக்குது. ப்ரோட்டீன்ஸு, அமினோ ஆசிட்ஸு, ஃபைபர்ஸ், ஃபேட்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. இருந்தாலும் இதில் வந்து ஒரு நம்மளோட கன்வென்ஷனல் ப்ரோட்டீன் மாதிரி வருமா அப்படின்றது ஒரு சர்டன் டவுட்ஸ் இருக்குது. பிகாஸ் ஆஃப் தி இட் கண்டெயின் ஹை நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ஸ்லோ டைஜஷன் ப்ராப்பர்ட்டினால ஸோ அந்த டவுட் இருக்குது. மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ்ட் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் ஆர் அஸ் ஃபாலோஸ். அம்மா இது இம்பார்ட்டன்ட் கொஷின்மா. ஒன்று எஸ்சிபின்னு 2 மார்க்கில் கேட்கலாம், அல்லது இந்த மைக்ரோ ஆர்கானிசம் பற்றி கேட்கலாம், அல்லது இது யூசர்ஸ் பற்றி கேட்கலாம், அல்லது இதை ஆல் ஓவராக ஒரு 5 மார்க் கொஷினாக கேட்கலாம். இந்த கொஷினை படிச்சிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 வேர்டு கொஷினாவது இதுலேருந்து கண்டிப்பாக கேட்காம இருக்க மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஆல் யூ மஸ்ட் லேர்ன் இட்மா. 1 மார்க்ஸ் வரலாம், 2 மார்க்ஸ் வரலாம், 3 மார்க் வரலாம், 5 மார்க் கூட இந்த கொஷின் வந்து வரலாம். முக்கியமான கொஷின்ஸ். இன்றைக்கி ஆம்வே ப்ராடக்ட்ஸ், அஷ்யூர் ப்ராடக்ட்ஸு, ஹெர்பா லைஃப்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதிலலாம் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டாக எதை கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீனை தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பற்றி தான் நம்ம இப்போ வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்குறோம். பாக்டீரியாஸில் எதெல்லாம் வந்து எஸ்சிபியாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்திலோட்ரோபஸ், செல்லுலோமோனாஸ், ஆல்கலிஜென்ஸ். மெத்திலோட்ரோபஸ், செல்லுலோமோனாஸ், ஆல்கலிஜென்ஸ் இந்த பாக்டீரியாஸை எஸ்சிபி ப்ரொடக்ஷனில் பயன்படுத்துகிறோம். ஃபங்கஸில் அகாரிகஸ் கேம்பஸ்ட்ரிஸ் மஷ்ரூம், சாக்ரோமைசியஸ் சர்வியேஷியா ஈஸ்ட்டு, கேண்டிடா யூட்டிலிஸ். ஸோ இதில் வந்து ஆல்கேல ஃபங்கஸில் அதெல்லாம் பயன்படுத்துகிறோம். ஆல்கேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பைருலினா கிளாம்டோமோனாஸ் பயன்படுத்துகிறோம். The single cell protein forms an important source of food because of their protein content, carbohydrates, fats, vitamins and minerals. ஸோ சிங்கிள் செல் ப்ரோட்டீனில் உனக்கு எதெல்லாம் அதிகமாக இருக்குடா? ப்ரோட்டீன் கான்டென்ட், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாமே அதில் அதிகமாக இருக்குது. ஸோ it is an important source of food. It is used by astronauts and Antarctica expedition scientists. ஸோ ஆஸ்ட்ரோனட்ஸ் விண்வெளியிலலாம் போய் ரிசர்ச் ஸ்பேஸில் போய் ரிசர்ச் பண்ணுறாங்க இல்லையா, ஏர்க்ராஃப்டில் போகிறாங்க. இதில் அவங்களாம் வந்து ஆஸ்ட்ரோனட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் சமைச்சிட்டுலாம் இருக்க முடியாது இல்லையா. அவங்க வந்து ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டாக எதை எடுத்துக்கிறாங்கன்னா எஸ்சிபி எடுத்துக்கிறாங்க.
அண்டார்டிகா எக்ஸ்பெடிஷன்ஸ். ஸோ அண்டார்டிகா மாதிரி அந்த ஐஸ் ரீஜன்ஸ்லலாம் போய் சாதனை படைக்கிறதுக்காக போகிறாங்களே, அவங்களாம் வந்து எதை ஃபுட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க, இந்த எஸ்சிபியை வந்து ஃபுட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆஸ்ட்ரோனட்ஸும் அண்டார்டிகா எக்ஸ்பெடிஷன்ஸும். ஸ்பைருலினா கேன் பி grown easily on materials like wastewater from potato processing plant containing starch, straw, molasses, animal manures and even sewages to produce a large quantity and can serve as a food rich in protein, mineral, fat, carbohydrates and vitamins. இது 3 மார்க் கொஷின்மா, புக் பேக்கில் இருக்க 3 மார்க் கொஷின். ஸ்பைருலினா வந்து எங்கெல்லாம் க்ரோ ஆகும்னு. ஈஸிலி ஆன் த மெட்டீரியல்ஸ் லைக் வேஸ்ட் வாட்டரில் கூட ஸ்பைருலினா க்ரோ ஆகும். ஃப்ரம் பொட்டேட்டோ ப்ராசஸிங் பிளான்ட். பொட்டேட்டோ ப்ராசஸிங் பிளான்ட்டில் வர வேஸ்ட் வாட்டரில், ஸ்ட்ராஸ், வக்கலில், மொலாஷஸ், கரும்பு சக்கையில், அனிமல் மென்யூஸ், அனிமல் வேஸ்ட்டில் அண்ட் ஈவன் த சீவேஜ் வாட்டரை ப்யூரிஃபை பண்ணி அந்த வாட்டரில் கூட உனக்கு ஸ்பைருலினா வந்து க்ரோ ஆகும். To produce large quantity and serve as food rich in proteins, minerals, fats, carbohydrates and vitamins. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியாமா? ஸோ ஸ்பைருலினா வந்து எங்கெல்லாம் க்ரோ ஆகும்? 3 மார்க் கொஷின். வேஸ்ட் வாட்டர்ஸ் ஃப்ரம் த பொட்டேட்டோ ப்ராசஸிங் யூனிட்டில், ஸ்ட்ராஸில், மொலாஷஸில், அனிமல் மென்யூரில் அண்ட் ஈவன் சீவேஜில் கூட இது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருவா. சச் யூட்டிலைசேஷன் ஆல்சோ ரெடியூசஸ் தி என்விரான்மெண்டல் பொல்யூஷன். ஸோ இப்போ என்ன பண்ணுது, அந்த சீவேஜ் வாட்டர்லாம் யூஸ் பண்ணுறதுனால என்விரான்மெண்டல் பொல்யூஷனையும் ரெடியூஸ் பண்ணுது. 250 கிராம் ஆஃப் மெத்திலோஃபிலஸ் மெத்திலோட்ராப்பஸ்லேருந்து 25 டன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ப்ரோட்டீன்ஸை வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 250 கிராம்லேருந்து 25 டன்ஸ் வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஆஃப் சிங்கிள் செல் ப்ரோட்டீன். It is used as a protein supplement. Additional protein-ஆக அதை பயன்படுத்தும். It is used in cosmetic products for healthy hair and skin. காஸ்மெட்டிக்ஸில் அதிக அளவில் எஸ்சிபி பயன்படுத்துகிறாங்க. It is used as an excellent source of proteins for feeding cattle, birds, fishes. ஸோ கேட்டில்ஸ்க்கு, பேர்ட்ஸ்க்கு, ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து ஒரு எக்ஸலண்ட் ஃபுட்டாகவும் எக்ஸலண்ட் ப்ரோட்டீன் சோர்ஸாகவும் இருக்குது. இட் இஸ் யூஸ்ட் இன் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் அஸ் அரோமா கேரியர். அரோமானா நல்ல ஒரு ஸ்மெல், அந்த ஸ்மெல்லு டேஸ்ட்டுக்காக வரதான் என்னது அரோமா கேரியர். விட்டமின் கேரியராக பயன்படுத்துகிறாங்க. எமல்சிஃபைங் ஏஜென்ட் டு இம்ப்ரூவ் த நியூட்ரிஷனல் வேல்யூ ஆஃப் பேக்டு ஃபுட்டோட நியூட்ரிஷனல் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சூப்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ரெடி டு சர்வ் மீல்ஸில் யூஸ் பண்ணுறாங்க இந்த எஸ்சிபி. Then it is used in industries like paper processing industries-லையும் leather processing industries-லையும் SCPs வந்து யூஸ் பண்ணுறாங்க as a foam stabilizer-ஆ. இதை பேப்பர் ப்ராசஸிங் அண்ட் லெதர் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸில் இட் இஸ் அந்த SCP is used as a foam stabilizers. Okay, all of you study this question. It is important 5 mark question.